ஓசூர் பேருந்து நிலையம் எதிரே பாலத்தின் பியரின் உடைந்து விட்டதால் பாலத்தின் பலகை சரிந்த நிலையில் முழுமையான போக்குவரத்திற்கு பயன்படுத்த இயலாத சூழல் திகழ்ந்து வருகிறது. பாலம் ஏன் உடைந்தது? பாலத்திற்கான பியரிங் தொழில்நுட்பம் பின்னணி என்ன? பியரிங் மாற்றுவதற்கு 30 நாட்கள் ஆகுமா? நிரந்தர தீர்வுதான் என்ன என்பன குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம். பிரகாஷ், ஓசூர் பேருந்து நிலையம் எதிரே அமைந்துள்ள பாலத்தின் பியரிங் உடைந்து விட்டதாகவும் அதனால் முழுமையான போக்குவரத்திற்கு பயன்படுத்த இயலாத சூழல் நிலவுகிறது. பிரிட்ஜ் பேரிங் என்றால் என்ன? அது எந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கும்? புதிய தொழில்நுட்பத்தில் கட்டப்பட்டு வரும் பாலங்கள் பெருமளவு எடையை தாங்கிச் செல்லும் வண்டிகளுக்கு ஏற்றவையாக அமைக்கப்படுகிறது. இத்தகைய பாலங்கள் போக்குவரத்தினால் ஏற்படும் அதிர்வுகளை தாங்கும் வண்ணம் அமைக்கப்படுகின்றன. பாலங்கள் 3 பகுதியை உள்ளடக்கியதாக இருக்கிறது. பாலத்தின் தூண், 2 தூண்களையும் இணைத்து சாலை அமைக்கும் ஸ்லாப், தூணையும் இந்த ஸ்லாபையும் இணைக்கும் விதமாக பொருத்தப்பட்டிருக்கும் ரோலர் மாதிரியான அலகுதான் இந்த பிரிட்ஜ் பியரிங். இந்த பிரிட்ஜ் பியரிங் அடிப்படை பயன்பாடுதான் என்ன? இந்த பிரிட்ஜ் பியரிங் தான் பாலத்தின் ஸ்ட்ரக்சரை பாதுகாப்பாக வைத்து லோடை சமமாக பரப்பி பாலத்தின் கட்டமைப்பை நிலைநாட்டுகிறது. கடுமையான அதிர்வுகளிலிருந்து பாலத்தை பாதுகாக்கிறது. பாலங்கள் இரும்பு மற்றும் கான்கிரீட் கொண்டு கட்டப்படுகின்றன என்பது யாவரும் அறிந்தது. நம்ம நாட்டுல கோடை, மழை, குளிர் எல்லாமே அதிகம் இருக்கே, அதனால்தான் பிரிட்ஜ் பியரிங் வைக்கிறாங்களா? அருமை, படிச்சு கேட்குறீங்க போல. ஆமாம், கோடையில கான்கிரீட் ஸ்லாப் எக்ஸ்பான்ஷன், அதாவது விரிந்து கொடுக்கும். குளிரில் கான்ட்ராக்ஷன், அதாவது சுருங்கும். இது தேவையற்ற பளுவை பாலத்தின் தூண்களுக்கு தரும். பிரிட்ஜ் பேரிங் இல்லாமல் இருந்தா ஸ்லாப் ஷிஃப்ட் ஆகி வெடிப்பு, சில வேளைகளில் ஸ்லாப் முழுமையாக சரியும் நிலை கூட ஏற்படலாம். அது எல்லாம் சரி, பிரிட்ஜ் பியரிங் இருந்தும் ஓசூர் பாலம் ஸ்லாப் ஏன் ஷிஃப்ட் ஆனது? 23 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பாலத்தை கட்டியிருக்கிறாங்க. அன்றைய சூழல்ல வண்டிகளின் எடை கூடுதல் அளவா பார்த்தீங்கன்னா கூட 40 டன் வரை தான் இருந்திருக்கும். ஆனா இன்றைய சூழல் மொத்தத்துக்கும் வேற. இப்போ சராசரியா பேராண்டப்பள்ளியில இருந்து பெங்களூர் நோக்கி மணல் ஏற்றி செல்லக்கூடிய வண்டிகள், மணல், ஜல்லி, அந்த ப்ளூ மெட்டல்னு சொல்றாங்கல்ல, அவற்றை ஏற்றி செல்லக்கூடிய வண்டிகள் ஒவ்வொன்றும் சுமார் 50 டன் இருக்கு. மணல் ஈரப்பதமாக இருந்தா இது இன்னும் கூடுதலா இருக்கும். இப்போ வர்ற வண்டிங்க 100 டன் அளவுக்கு எடை கொண்டதா கூட நம்ம சாலைகளில் பயணிக்குது. முன்பு மல்டி ஆக்சல் அப்படின்னா 2 அல்லது 3 ஆக்சல் கொண்ட வண்டிகள். தொழில்நுட்ப வளர்ச்சியால் இப்போ பார்த்தீங்கன்னா 6 ஆக்சல் வண்டிகள் கூட பயணிக்குது. இந்த பாலம் பழைய கட்டுமானம் என்பதால் இத்தகைய எடைகளை தாங்க முடியாமல் பிரிட்ஜ் பியரிங் உடைந்திருக்கும். இப்போ பிரிட்ஜ் பியரிங் உடைஞ்சிருச்சு, அதை உடனடியாக மாற்றுவதற்கு புது பியரிங் கொண்டு வந்து மாற்ற வேண்டியது தானே? அப்படியெல்லாம் செய்ய முடியாது. பாலத்தின் கட்டமைப்பின் நிலை, சாலையை பயன்படுத்தும் வண்டிகளின் சராசரி எடை போன்றவற்றை சில நாட்களுக்கு தரவுகள் மூலம் கணித்து அதற்கு ஏற்ப இனி பிரிட்ஜ் பியரிங் வடிவமைத்து உற்பத்தி செய்து பொருத்துவார்கள். பொருத்துவதற்கு சில மணி நேரங்கள் தான் எடுக்கும். ஆனால் வடிவமைத்து உற்பத்தி செய்து பொருத்துவதற்கு 30 நாட்கள் நேரம் கேட்டுள்ளார்கள். நாம ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி தொடர்ந்து கண்காணித்து தேவைக்கு ஏற்ற மாதிரி பாலத்தின் கட்டமைப்புகளை அவ்வப்போது மாற்றி அமைக்க வேண்டும். ஏற்கனவே புதுச்சேரியில் இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததா சொல்றாங்க. இப்போ ஓசூர்ல நடந்திருக்கு. இது மாதிரி நிகழ்வுகள் தொடர்கதை ஆகாதபடி ஒன்றிய அரசின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் போர்க்கால அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பாலங்களையும் ஆய்விற்கு உட்படுத்தி தேவையான மாற்றங்களை செஞ்சாதான் இது போன்ற நிகழ்வுகளும் விபத்துகளும் உயிர்களுக்கு அச்சுறுத்தல்களும் ஏற்படாம இருக்கும். பிரிட்ஜ் பேரிங்ல பல வகைகள் இருக்கு. இந்தியாவில் பொதுவாக 3 வகைகளை பயன்படுத்துறாங்க. ராக் அண்ட் ரோலர் பேரிங் அப்படின்னு ஒரு வகை முன்னாடி எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அந்த மாதிரி வகைகளை பயன்படுத்துறது இல்லை. இன்றைய சூழல்ல பெரும்பாலும் பயன்படுத்துறது எலக்ட்ரோமெட்ரிக் பேரிங். ஏன்னா இந்தியாவில் சாலைகளை பொறுத்தவரை சாலைகளை கட்டிட்டா 5 ஆண்டுகளுக்கு மெயின்டெனன்ஸ் செய்யக்கூடாது என்று ஒரு வரையறை வகுத்து வைத்துள்ளனர். இந்த பேரிங் வகைகள் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ வகையை சார்ந்தது. பெரிய அளவில் எடையை சுமந்து செல்லக்கூடிய வண்டிகள் பயணிக்கும் ஓசூர் பாலம் போன்ற பாலங்கள்ல பாட் பியரிங் பயன்படுத்த வேண்டும் என சில வல்லுநர்கள் இப்போ கருத்து சொல்றாங்க. அவற்றால பெரிய அளவிலான எடைகளை, அதிர்வுகளை தாங்கிக் கொள்ள முடியும். ஆனா இந்த பாட் பியரிங் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணணும். இந்திய ஒன்றிய அரசு சட்ட நடைமுறைகளை அதற்கு ஏற்ப மாற்றி அமைக்க வேண்டும்னு தன்னார்வலர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. நாம கடந்த நாள் பாலத்தின் பேரிங் மாற்றுவதற்கான பணிகள் எந்த அளவுக்கு முடிந்து இருக்கு அப்படின்னு பார்க்க போனோம்.
பாலத்துக்கு கீழ்ப்பகுதியில மரக்கட்டைகளை அடுக்குனது அதே மாதிரியான நிலைமையில தான் இருக்கு, எந்த மாற்றமும் இல்லை. பாலத்துக்கு கீழ்ப்பகுதி, குறிப்பா ஓசூர் பேருந்து நிலையம் பக்கத்துல அந்த வாசல்ல இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் எந்த வகையிலும் அகற்றப்படவே இல்லை. இந்த அகற்றப்படாத ஆக்கிரமிப்புகளால போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. இவ்வளவு ஒரு இக்கட்டான சூழல்ல கூட ஓசூர் மாநகராட்சி இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு தயக்கம் காட்டுவது ஏன்? அவ்வப்போது மாநகராட்சி கூட்டத்தில் ஊடகவியலாளர்கள்லாம் வெளியில அனுப்பிட்டு நிறைய பேசுறாங்க, அதாவது இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு அகற்றணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு. ஆனால் செயல்படுத்துவதில் தயக்கம் ஏன்? இது பொதுமக்கள்கிட்ட இருந்து எழக்கூடிய ஒரு கேள்வி. பாதிப்படைந்த பாலத்தை சரி செய்வதற்காக பாதிப்படையாத பாலத்தின் பகுதியில் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் அறிவித்தபடி போக்குவரத்தை மாற்றி விடுவதற்கான பணிகள் நிறைவு பெற்று ஆயத்தமான நிலையில உள்ளது. ஆனா அதை ஏன் பயன்படுத்தாம வச்சிருக்கிறாங்கன்னு நமக்கு எதுவும் புரியல. இப்போ பாலம் உடைந்து இன்னையோட சேர்த்தாக்கும், ஜூலை 13ஆம் நாளுடன் சேர்த்தாக்கும் 22 நாட்கள் நிறைவடைஞ்சு விட்டது. இன்னும் சில நாட்களில் பேரிங் வடிவமைக்கப்பட்டு உற்பத்தியாகி நிறுவப்படும்னு நம்பிக்கையான வட்டாரங்கள் உறுதியற்ற செய்தியா ஓசூர் ஆன்லைன் நமக்கு செய்தியா தர்றாங்க. அத்திப்பள்ளி கிருஷ்ணகிரி இடையேயான தேசிய நெடுஞ்சாலையை பயன்படுத்தும் பொதுமக்கள் மற்றும் தன்னார்வலர்களின் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கோரிக்கை என்னன்னா, இந்த பாலம் சரி செய்வது வரை மட்டுமல்லாமல் பத்தலப்பள்ளியில் கட்டப்பட இருக்கும் பாலம் மற்றும் சாலை பணிகள் முடிகிற வரைக்கும் கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியில சுங்கம் வசூலிப்பதை உடனடியா நிறுத்த வேண்டும். அப்படி தவறினால் தன்னார்வலர்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடுக்கப்படும். ஒன்றிய அரசின் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் இதற்கு செவி சாய்க்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். உடனே ஓசூர் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐகானை அழுத்துங்கள். ஓசூரின் ஒவ்வொரு முதன்மை தகவலையும் உடனுக்குடன் பெறுங்கள். இந்த காணொளி குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள்.